ரூபாயிலிருந்து 8000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 256 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்க ஃபோன் இருக்குது, 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கிற ஃபோன் இருக்குது, 6000 mAh பேட்ரி இருக்கிற ஃபோன் இருக்குது. இது மாதிரி மொத்தம் 10 ஃபோன்கள். இது எல்லாமே இந்த வருஷம் 2024 ஜனவரியிலேருந்து மார்ச்க்குள்ளே வந்த ஃபோன்கள். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதல் ஃபோனை பார்ப்போம். 6500 ரூபாய் விலைக்கு வந்திருக்கிற ஃபோன் டெக்னோ பாப் 8. இதில் யூனிசாக் T606 ப்ராசஸர் இருக்குது, 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது, 6.56 அங்குலம், 90 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ் இருக்கிற தொடுதிரை இருக்குது. முக்கிய கேமரா 12 மெகா பிக்சல், செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல். இதில் 5000 mAh பேட்ரி இருக்குது, சார்ஜர் 10 வாட். ஆண்ட்ராய்ட் 13 கோவில் ஆப்ரேட் ஆகுது. ஆண்ட்ராய்ட் ஃபுல் வெர்ஷன் கிடையாது, இதில் ஆண்ட்ராய்ட் 14 இல்லை, ஆண்ட்ராய்ட் 13 கோவில் இந்த ஃபோன் இயங்குது. இதில் ரெண்டாவது ஃபோன் லாவா யுவா 3. லாவா யுவா 3 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. 4 ஜிபி ரேம், 64 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிறது, 6800 ரூபாய். 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிறது, 7300 ரூபாய். இதில் யூனிசாக் T606 ப்ராசஸர் இருக்குது. ஸ்க்ரீன் 6.5 அங்குலம், இதுவும் 90 ஹெர்ட்ஸ் தான். முக்கிய கேமரா 13 மெகா பிக்சல், செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சல். 5000 mAh பேட்ரி இருக்குது. சார்ஜர் 18 வாட் கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் 13ல் இயங்குது. கம்பெனி ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லாவா யுவா 3யோட முக்கியமான இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கும். அதனால் இதில் குப்பை ஆப்பெல்லாம் இருக்காது, விளம்பரம் இருக்காது, ப்ளோட்வேர் இருக்காது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதால நம்ம பயன்படுத்தும் போது ஒரு தொல்லை இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்த ஃபோன் ஐடெல் P55 4G. இதே P55ல் 5G ஃபோன் இருக்குது, அது வேறு ஃபோன். இது P55 4G. இதில் 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜோட விலை 7000 ரூபாய். 8 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜோட விலை 9000 ரூபாய். இதில் மீடியாடெக் ஹீலியோ G36 ப்ராசஸர் இருக்குது. தொடுதிரை 6.6 அங்குலம் எல்சிடி. தற்பட கேமரா 8 மெகா பிக்சல். மின்கலம் 5000 mAh. மின்னூட்டி 18 வாட். மென்பொருள் ஆண்ட்ராய்டு 13. நாலாவது ஃபோன் மோட்டோ G04. இந்த ஃபோன் 4 ஜிபி ரேம், 64 ஜிபி ஸ்டோரேஜ், விலை 7000 ரூபாய். 6 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜோட விலை 8000 ரூபாய். இதில் யூனிசாக் T606 ப்ராசஸர் இருக்குது. தொடுதிரை 6.6 அங்குலம் எல்சிடி. முக்கிய கேமரா 16 மெகா பிக்சல், தற்பட கேமரா 5 மெகா பிக்சல். மின்கலம் 5000 mAh. மின்னூட்டி 10 வாட். மென்பொருள் ஆண்ட்ராய்டு 14. ஆண்ட்ராய்டு 14ல் இந்த மோட்டோரோலாவில் சாஃப்ட்வேர் ரொம்ப தூய ஆண்ட்ராய்டாக இருக்கும். ப்ளோட்வேர் 1-2 இருந்தாலும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆட்ஸ் வராது, ஜங்க் ஆப்பெல்லாம் இருக்காது. அதனால் சாஃப்ட்வேர் நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்மலான அஃபிஷியல் பயன்பாட்டுக்கெல்லாம் பணி நிமித்தம் பயன்படுத்துகிறவங்களுக்கும் இந்த மோட்டோரோலா G04 பயன்படும். அடுத்த ஃபோன் ஐடெல் A70. இந்த ஐடெல் A70 4 ஜிபி ரேம், 64 ஜிபி ஸ்டோரேஜோட விலை 6400 ரூபாய். அதே 4 ஜிபி ரேம், 128 ஜிபி ஸ்டோரேஜோட விலை 6800 ரூபாய். இதில் இருக்கிற ஹையஸ்ட் வேரியன்ட் 4 ஜிபி ரேம், 256 ஜிபி ஸ்டோரேஜோட விலை 7500 ரூபாய். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல அதிகமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ஃபோன் இது தான். 256 ஜிபி 8000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிது. இதில் யூனிசாக் T606 ப்ராசஸர் தான் இருக்குது. 6.6 அங்குல எல்சிடி தொடுதிரை இருக்குது. முக்கிய கேமரா 13 மெகா பிக்சல், தற்பட கேமரா 8 மெகா பிக்சல்,
மின்கலம் 5000 mAh, மின்னூட்டி 10 வாட், மென்பொருள் ஆண்ட்ராய்ட் 13 கோ. அதாவது இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு முழுமையான ஆண்ட்ராய்ட் 13 கிடையாது. அதிலே கொஞ்சம் ஸ்ட்ரிப் டவுன் சொல்லுவாங்க. அதாவது கெப்பாசிட்டி கம்மி பண்ணி இருக்க மாதிரியான கம்மியான ரேம் வந்து பயன்படுத்துகிற மாதிரியான ஆண்ட்ராய்ட் கோ அப்படின்ற மென்பொருளில் இது இயங்குது. குறைந்த விலை ஃபோன்கள்னாலும் ரெட்மி வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி ரெட்மியில் இருந்து இந்த 8000 ரூபா பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஃபோன் ரெட்மி A3. இதில் 3 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜோட விலை 7000 ரூபா. 4 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் இருக்க ஃபோனோட விலை 8000 ரூபா. இதே ரெட்மி A3யோடது 6 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜோட விலை 9000 ரூபா. இந்த 9000 ரூபா இருக்கிற மாடலை வந்து வாங்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா 9000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே 5G ஃபோன்ஸ் இருக்குது. இதை விடவும் பெட்டரான நல்ல ஃபோன்கள் எல்லாம் கிடைக்குது. அதனால் 8000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற அந்த 3 GB ரேம் இல்லைன்னா 4 GB ரேம் இருக்கிற மாடல்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ரெட்மி வேணும் அப்படின்னா அந்த மாடல்ஸை மட்டும் வாங்கிறதுக்கு கவனத்தில் கொள்ளலாம். இதில் மீடியாடெக் ஹீலியோ G36 ப்ராசஸர் இருக்குது. தொடுதிரை 6.7 அங்குல LCD, இதுலேயும் 90 Hz இருக்குது. இதில் முக்கிய கேமரா 8 மெகா பிக்சல், தற்பட கேமரா 5 மெகா பிக்சல். கேமராவில் இவங்க கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற கேமரா ரொம்ப கம்மியான மெகா பிக்சலாக இருக்குது. இதில் மின்கலம் 5000 mAh, சார்ஜர் வந்து 10 வாட் தான். இது ஆண்ட்ராய்ட் 14ல் வந்து இயங்குது. இந்த 8000 ரூபா பட்ஜெட்டில் டெக்னோவும் ஐடெல்லும் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே டிரான்சியன் குரூப்பில் இருந்து வர்ற இன்னொரு ஃபோன் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8, இதுவும் வந்து 8000 ரூபாய்க்குள்ளே வருது. இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8ல் 4 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோன் 6800 ரூபாய்க்கு கிடைக்குது. 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோன் 8300 ரூபாய்க்கு கிடைக்குது. இதில் சொல்லியிருக்கிற ரேம் வந்து வெர்ச்சுவல் ரேம் எல்லாம் கிடையாது. பட் அவங்க பாக்ஸில் வந்து வெர்ச்சுவல் ரேம் சேர்த்து 12 GB 16 GB அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இதில் ஆக்சுவலான ரேம் வந்து நம்ம இந்த சொல்லியிருக்க விலையில் சொல்லியிருக்கோம். இதில் மீடியாடெக் ஹீலியோ G36 ப்ராசஸர் இருக்குது. இதோட டச் ஸ்க்ரீன் 6.6 இன்ச் LCD 90 Hz. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா முக்கிய கேமரா வந்து 50 மெகா பிக்சல் இருக்குது. செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் இருக்குது. இதில் மின்கலம் 5000 mAh, சார்ஜர் 10 வாட். இது ஆண்ட்ராய்ட் 13 கோ சாஃப்ட்வேரில் தான் வந்து இயங்குது. போக்கோவும் இந்த 8000 ரூபாய்க்குள்ளே ஃபோன் விட்டுருக்காங்க. மாடல் போக்கோ C61. போக்கோ C61ஓட விலை 4 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜோடது 7500 ரூபா. 6 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜோடது 8500 ரூபா. இதில் மீடியாடெக் ஹீலியோ G36 ப்ராசஸர் இருக்குது. டச் ஸ்க்ரீன் 6.7 அங்குல LCD 90 Hz இருக்குது. முக்கிய கேமரா 8 மெகா பிக்சல், தற்பட கேமரா 5 மெகா பிக்சல், மின்கலம் 5000 mAh, மின்னூட்டி 10 வாட், மென்பொருள் ஆண்ட்ராய்ட் 14. இந்த 8000 ரூபாய் விலை வட்டத்துக்குள்ளே இன்ஃபினிக்ஸோட இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. இது இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ப்ளஸ். இதில் 4 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜோட விலை 7800 ரூபா. இதில் இருக்கிற ப்ராசஸர் மீடியாடெக் ஹீலியோ G36, தொடுதிரை 6.6 அங்குல LCD 90 Hz. இதோட ஹைலைட்டில் ஒன்று முக்கியமான விஷயம், முக்கிய கேமரா 50 மெகா பிக்சல், செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல், மின்கலம் 6000 mAh, மின்னூட்டி 18 வாட், ஆண்ட்ராய்டு 14ல் இயங்குது. இந்த ஃபோனோட முக்கியமான 2 ஹைலைட்ஸ்னு பார்த்தோம்னா, ஒன்று 6000 mAh பெரிய பேட்டரியாக இருக்கிறது, ரெண்டாவது இதில் 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கிறதையும் சொல்லலாம். இந்த 8000 ரூபாய் விலை வட்டத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஃபோன் ஒன்று மோட்டோரோலா G24 பவர். இந்த ஃபோன் இங்கே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லேயே ஆன் பேப்பர் எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் 4 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜோட விலை 8000 ரூபா. 6 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜோட விலை 9000 ரூபா. இந்த 9000 ரூபாய் இருக்கிற ஃபோனை விட்டுலாம். ஏன்னா 9,000 to 10,000 ருபீஸ் ரேஞ்சில் வேறு நிறைய நல்ல ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் சிலதெல்லாம் வந்து 5G கூட வருது.
அதனால் இந்த 4GB 128GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோன் 8000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒருவேளை பின்னாடி தள்ளுபடியில் இந்த 6GB ரேம் மாடல் வந்து 8000 ரூபாய்க்கு கிடைச்சாக்கா அப்போ வந்து இந்த மாடலை கன்சிடர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த லிஸ்ட்டில் வந்து அந்த 9000 ரூபாய் மாடல்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட ப்ராசஸர் வந்து MediaTek Helio G85. இதோட தொடுதிரை 6.56 அங்குலம் LCD 90 Hz இதுலேயும் இருக்குது. இதோட முக்கிய கேமரா 50 மெகா பிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் இருக்குது. இதோட பேட்ரி 6000 mAh இருக்குது. சார்ஜரும் 33 வாட் இருக்குது. ரீசெண்டாக வந்து Android 14 இது இயங்குது. இந்த மோட்டரோலாவோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளோட்டர் இருக்காது. அப்படி 1-2 இருந்தாலும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் வந்து விளம்பரம் வராது, குப்பை ஆப்பெல்லாம் இருக்காது, ஹாட் ஆப்ஸ் அது இதுன்னு இருக்கிற இன்னொரு ப்ளே ஸ்டோர் அப்படிலாம் இருக்காது. ஆண்ட்ராய்டு பயன்பாட்டு அனுபவம் வந்து இந்த மோட்டரோலா ஃபோன்களில் பொதுவாகவே நல்லா இருக்கும். அதே இதை நம்ம இந்த மோட்டரோலா G24 பவர்லேயும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் 6500 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற 10 ஃபோன்களை பார்த்தோம். இதில் 256GB ஸ்டோரேஜ் இருக்கிறது ஐடெல் A70. 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கிற ஃபோன்ஸ் வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ப்ளஸ், அப்புறம் மோட்டரோலா G24 பவர். 6000 mAh பேட்ரி இருக்கிற ஃபோன்ஸ் 2 இருக்குது. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ப்ளஸ், மோட்டரோலா G24 பவர். இந்த 8000 ரூபாய் விலைக்குள்ள ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, தூய ஆண்ட்ராய்டோட பயன்பாட்டு அனுபவம் கிடைக்கிற ஃபோன்கள் லாவா யுவா 3, மோட்டோ G04, மோட்டோ G24 பவர். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட பகிருங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நான் பா. சரவணன், இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ்.